சிறுகடிக்க ஆசை சீரியல்ல அடுத்த வரை எபிசோடில் நம்ம மீனா இருந்துட்டு முத்துக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க. என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், பாட்டி எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், திடீர்னு பாட்டிக்கு ரொம்பவே முடியாமல் போயிடுச்சுங்க, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. முத்து இருந்துட்டு நான் வேணா வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லைங்க இப்போ பாட்டியை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வேறு வீட்டுக்கு வந்துட்டோம், இப்போ பாட்டியை வீட்டில் விட்டுட்டு நானே கிளம்ப போகிறேங்க, வந்து கூப்பிட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. சரி மீனா, பாட்டிக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க, பாட்டி இப்போ ரொம்பவே நல்லா இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக ஸ்ருதி இருந்துட்டு, ரோகிணி உங்களுக்கு என்னாச்சு, முகமே ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஒன்றும் இல்லை ஸ்ருதி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. ஒருவேளை பாண்டிச்சேரிக்கு போயிட்டு வந்ததுலேருந்து என்ன ஒரு மாதிரியாக இருக்கீங்க, அப்போ கூட நல்லா தானே இருந்தீங்க, முத்து கிருஷை பற்றி பேசினதுக்கு அப்புறமா தான் உங்கள் முகமே இப்படி இருக்குது, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், மீனா இருந்துட்டு வேறு ஏதாவது பிரச்சனையாங்க, உடம்புக்கு ஏதாவது முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, லைட்டாக தலைவலிக்கிற மாதிரி இருக்குது, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. உடனே அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி, என் வாழ்க்கையை அழிக்காமல் உனக்கு நிம்மதியாகவே இருக்காதில்ல, எதுக்காக இப்படி என்ன சித்திரவதை பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், முத்து அங்கே வருவாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, நீ யாரை கேட்டு கிரிஷ் அங்கே கூட்டிகிட்டு போனேன், அதுக்கு முதல்ல பதிலை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து பயங்கரமாக சண்டை போடுறாங்க. ரோகிணியோட முகமே சரியில்லை, அவங்க ஏதோ ஒரு உண்மையை மறைக்கிறாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுக்கு சந்தேகம் வர ஆரம்பிக்குது. அதோட இன்னைக்கான பிரமோ முடிச்சிருக்காங்க.